ஹாய் ஹலோடா ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் புது எஃபர்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், டேஞ்சரஸ் ஒன். ஸோ இதான் இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட். இதோட ட்ரெய்லர் வந்து நான் முன்னாடியே போட்டுரு. ஸோ அது பார்த்துருங்க. அண்ட் அது பார்த்துட்டு வந்து இது பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே பார்த்தோன்னா ஒரு ரூமை தான் காட்டுறாங்க. அந்த ரூமில் வந்து 2 பேரோட மார்னிங் சவுண்ட் கேட்டுருக்கு. ஆ ஆ ஆ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாத. நீ இது பண்ணி பண்ணி என்னை சாகடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ என்ன அவ்வளோ வீக்கா? என்ன இல்லை, நான் வீக் இல்லை. ஆனால் நீ இவ்வளோ ஃபாஸ்ட் பண்ணினுக்க யாராலையும் தாங்க முடியாது. ஓ என்ன? ஓ ஆனாலும் நீ தாங்கி தானே ஆகணும். ஷட் அப். வாட்? யூ ஹர்ட் இட். எஸ் ஐ ஆம். ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாத. நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுறது. நான் பண்ணுவேன், உன்னால் என்னை எதுவும் பண்ண முடியாது. யா ஐ நோ, நான் தப்பு பண்ணியிருக்கேன். பட் என்னை மன்னிச்சிடு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? அதுவும் இது எனக்கு ரொம்ப பெயின் ஆகுறது. மன்னிச்சிடட்டுமா? எதுக்கு நான் மன்னிக்கிறது? நீ ரொம்ப தப்பு பண்ணியிருக்கியே. நான் உன்னை எதுக்கு தான் மன்னிக்கிறது? நீயே சொல்லு. சாரி ஜிமின், எனக்கு புரியாது நான் தப்பு பண்ணியிருக்கேன். இல்லை பேபி பாய், என்னால் நான் மன்னிக்க முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ், இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்த வாட்டிலேருந்து நானும் பக்கத்துலேயே விட மாட்டேன். எனக்கு உயிர் போகிறது. என்ன சொன்னா? அதான் நீ எது கேட்டியோ. ஓ அப்படியா? அப்படியே ஜிமின் வந்து அங்கேருந்து ஏந்திரிச்சு போயிடா. எங்கே போட? இப்போ நீ பாப்பா. சரி ஜிமின் வந்து அங்கேருந்து ஏந்திரிட்டு போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வரா. என்ன இது? இப்போ நீ பார்க்க போகிற. புரியல. சரி ஜிமின் வந்து எதுவும் சொல்லாமல் கோவத்தில் வந்து அது கீழே வச்சுடா. ஆ ஆ ஆ வலிக்குதுடா. நோ, ரொம்ப வலிக்குது. ஆ ஆ ரொம்ப வலிக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னா இது பிடிச்சிருக்கா? இது எனக்கு உயிர் போகிற மாதிரி வலிக்குது. எடு இது. இது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஐ நோ பேபி பாய், பட் இட்ஸ் யுவர் பனிஷ்மெண்ட். ஸோ ஜஸ்ட் என்ஜாய் இட். ஷனா ப்ளீஸ் எடுத்துரு. யூ டோன்ட் ஹாவ் எனி சாய்ஸ் டு டூ. ப்ளீஸ் ஜிமின் எடுத்துரு. ஜிமின் எனக்கு கேட்கல. ஜிமின் ப்ளீஸ் சொன்னது கேளு. ஓகே ஓகே டாடி ப்ளீஸ். சாரி டாடி, ப்ளீஸ் டாடி, இது இது எடுத்துடு டாடி. ஜிமின் எதுவும் சொல்லாமல் அந்த மஷினோட ஸ்பீடு வந்து இன்னும் ஃபாஸ்ட் பண்ணிடுறா. வலிக்குது எனக்கு ரொம்ப வலிக்குது ஜிமின், எனக்கு வலிக்குது. ஸோ ஜிமின் எதுவும் சொல்லாமல் அவனே பார்த்துட்டு இருக்கா கொஞ்சம் நேரம். ஸோ கீழே போய் திரும்ப அவனோட டங்கு வந்து அதே இடத்துல வைக்கிறா. ஸோ அங்கே வச்சுட்டு அது சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே. ஜஸ்ட் லைக் யுவர் ஸ்வெட்டி லெமன் ஃப்ளேவர். டாடி ஸ்டாப் இட். சுகா வந்து அவனோட ஸ்லோ வாய்ஸில் சொல்கிறான். டாடி ஸ்டாப் இட் டாடி, எனக்கு வலிக்குது டாடி, உயிர் போகிற மாதிரி வலிக்குது. ஆனால் ஜிம்மின் எதுவும் கேட்கல. மேலே வந்து அவனை ஸ்லோலியாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். டாடி ஸ்டாப் பண்ண டாடி, வலிக்குது. பிடிச்சிருக்கு அவனுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இது ரொம்ப ப்ளஷர் பண்ணுறது வித் ஸோ டேம் மச் பெயின். பிகாஸ் இட்ஸ் அ மஷின் தட் கிவ் யூ ப்ளஷர் வித் டூ டேம் மச் பெயின். ஜிமின் அவனோட லோ வாய்ஸில் சொல்கிறான். டாடி ஐ லவ் யூ டாடி, ப்ளீஸ் டாடி என்னை மன்னிச்சிடு. ஜிமின் அவனை 5 நிமிஷம் பார்த்துட்டு டூ லேட் டு ரன் ஆஃப் ஸ்வீட் ஹார்ட். ஜிமின் ப்ளீஸ் ஜிமின். எனக்கு கேட்கல. ஸோ அப்படியே சுகா வந்து கெஞ்சிருக்கா. அவனுக்கு திடீர்னு ஃபோன் அடிக்கிறது. ஒரு நிமிஷம் ஜிமின். சுகா வந்து மெதுவாக அவனோட ஃபோன் எடுக்கிறான். அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ. என்ன? சரி நான் வரேன், உடனே வரேன். சரி. ஸோ சுகா வந்து ஃபோன் கட் பண்ணிட்டான். ஸோ ஜிமின் வந்து என்ன ஆச்சு உனக்கு? இல்லை டியூட்டிக்கு போகணும், எமர்ஜென்சி. சரி போ. ஸோ ஜிமின் வந்து அவனை விட்டுடா. ஸோ சுகாவும் அங்கேருந்து வந்து போயிடான். ஸோ இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோன்னா இப்போ ஒரு இடத்துல தான் ஒரு ஆஃபீஸர். ஓகே லீசா, இந்த 2 பாடியும் நீ எடுத்துன்னு போ போஸ்ட்மார்ட்டமுக்கு. எஸ் சார். அண்ட் ஃபாரன்சிக்கு ஃபோன் பண்ணியா? எஸ் சார் நான் பண்ணிட்டேன். ஓகே குட் ஈவினிங் சார். நீ வந்துட்டியா? எஸ் சார் நான் வந்துட்டேன். இப்போ தான் நான் கேஸ் சால்வ் பண்ணேன் அண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு கொடுத்துட்டேன் அது. ஓகே அப்புறம் சார் நான் லீவுக்கு பர்மிஷன் போட்டேன். இப்போ வேண்டாம், இப்போ இங்கே சீரியஸாக நடந்துருக்கு. ஓகே சார். அண்ட் நீயும் போஸ்ட்மார்ட்டம்க்கு போ லீசா கூட. ஓகே சார். அண்ட் வேர் இஸ் சுகா? ஹீ இஸ் நோ வேர் சார். ஹீ இஸ் இன் இஸ் லீவ். கால் ஹிம் இமீடியட்லி. ஓகே சார். சார் என்ன லீசா? நான் சுகாக்கு ஏற்கனவே கால் பண்ணிட்டேன், அவன் வந்துன்னு தான் இருப்பா. சரி இப்போ லீசாவும் தேங்கும் வந்து போயிடுறாங்க. இப்போ லீசாவும் தேங் காருக்குள்ளே. தேங் சொல்லு லீசா, என்ன ஆச்சு? இல்லை நீ என்ன நினச்சிருக்க? இவனை யாரும் மர்டர் பண்ணிப்பா? தெரியாது எனக்கு யாரும் மர்டர் பண்ணிப்பான்னு. ஆனால் என் மனசு சொல்லுது ஒரு பர்ஃபெக்ட் சைக்கோ கில்லர். ஏன்னா
சைக்கோ கில்லர்? ஆ என்னோட கெஸ் அதுதான் சொல்லின்னு இருக்கு. ஆனால் ஏன்? ஐ மீன், அவன் சைக்கோ கில்லர் நீ சொல்கிற மாதிரி அவன் ஏன் எல்லாரும் கொண்டுட்டு இருக்கா? மேபி ஹீ இஸ் த ரீப்பர். என்ன? You mean he loves to kill people? Yeah, but don't sure. He only know what he wants, right? Yeah. And what about your previous case? Did you solve it? Yup. How is it? Pretty boring. Yeah, I see. See, இப்படியே இவங்க ரெண்டு பேரும் பேசி பேசி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. சரி, ஹாஸ்பிட்டல் வந்துட்டு சரி இப்படியே அவங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. ஹலோ, ஐ எம் ஏசிபி கிம் தியாங் அண்ட் ஷீஸ் ஏசிபி லீசா. We were here because we sent a body to check postmortem. நீங்கள் சொல்லுவீங்களா அந்த போஸ்ட்மார்ட்டம்க்கு நாங்கள் எப்படி போகணும்? சார், ஃபார் போஸ்ட்மார்ட்டம் நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகணும். ஓ ஓகே, எங்கேருந்து? சார், அங்கேருந்து லெஃப்ட் டர்ன் பண்ணி. ஓ ஓகே. ஸோ டேவும் லீஸாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ டே வந்து போகும்போது சடனாக வந்து ஒருத்தர் மேலே இடிச்சிடா. ஆ சாரி சாரி. ஸோ அவன் வந்து எதுவும் சொல்லலை. ஸோ அவன் வந்து மாஸ்க் போட்டுருக்கா, ஒயிட் கோட் போட்டுட்டு. ஸோ டே வந்து மனசில் நினச்சிட்டு டாக்டரா என்ன, ஆனால் அவன் எதுவும் சொல்லாமல் ஐ எம் சாரி, நான் தான் தெரியாமல் அடிச்சிட்டேன். ஸோ அவன் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடான். ஸோ லீசா வந்து டே என்னாச்சு? இல்லை, நான் ஒருத்தர் மேலே இடிச்சிட்டேன் அதான். ஓ ஓகே ஓகே, உனக்கு எதுவும் ஆகலை? இல்லை இல்லை, எனக்கு எதுவும் ஆகலை. சரி டே போகலாம். இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோன்னா ஒரு பையன் வந்து ஒருத்தர்கிட்ட கெஞ்சின்னு இருக்கா. மேம், ஐ எம் சாரி மேம், என்னை ப்ளீஸ் எப்படியாவது ஹெல்ப் பண்ணிடுங்க மேம். என் லைஃப் இல்லைன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிடும் மேம். ப்ளீஸ் மேம் ப்ளீஸ். என் லைஃப்பில் தப்பு பண்ணுறவங்களுக்கு இடமே இல்லை. அண்ட் நீ வந்து ஒரு ரேப் பண்ணியிருக்க, எப்படி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் வந்து உன்னை காப்பாற்ற முடியும்னு நினச்சி? மேம் ப்ளீஸ் மேம், நீங்கள் நினச்சா அவங்களால முடியும். நீங்கள் ஒரு ஜட்ஜு, அதுவும் கொரியாலே நம்பர் 1 ஜட்ஜு. நீங்கள் நினச்சா எது வேணாலும் முடியும் மேம். ப்ளீஸ் மேம், அந்த பொண்ணு ஃபேமிலிக்கு ஏதாவது சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மேம். ப்ளீஸ் மேம். என்னால் முடியாது. உன் லைஃப்பை நான் தான் ஹெல்லாக மாற்ற போகிறேன். அந்த பொண்ணு ஃபேமிலிக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அண்ட் நான் தான் என்னை ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன். மேம் மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் மேம். ஆனால் அந்த பொண்ணு வந்து எதுவுமே காதில் கேட்கவே இல்லை. ஸோ அந்த பையன் வந்து, நீ என்ன சீரியஸ் எடுத்துட்டுருக்கியா என்ன? நான் உன்கிட்ட இவ்வளோ நேரம் சாரி ப்ளீஸ் கேட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் ஆக்டிங் தான் பண்ணிட்டுருக்கேன். ஆனால் நீ என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குன்னு நினச்சிட்டுருக்கியா என்ன? ஸோ அந்த பொண்ணு வந்து ஸ்னிக் பண்ணிவிட்டு, ஆனால் உனக்கு தெரியாது, இப்போ நான் நினச்சா கூட நான் இந்த ஜட்ஜு போஸ்ட்லேருந்து வெளில எடுத்துடலாம். ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து கீழே தள்ளிட்டு அவன் நெஞ்சிலே காலிச்சிட்டு, என்ன சொன்ன? நீ நினச்சா என்ன இந்த ஜட்ஜுலேருந்து தள்ளி விட்டுடலாமா? எப்படிடா? உன்னால் எதுவும் பிடுங்க முடியாது. கேட்டியல்ல, உன்னால் எதுவும் பிடுங்க முடியாது. ஸோ அந்த பையன் வந்து கோவத்தில், ஜின் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் ஜின். என்ன வாய்ஸ் என்கிட்டே ரேஸ் பண்ணியா? ஸோ ஜின் வந்து அவன் காலில் அப்படியே மிதிச்சிட. வலிக்கதே. ஜின், உனக்கு தெரியாது என் அப்பா பற்றி? என் அப்பா ஒரு பொலிட்டீஷியன் இல்லை, உனக்கு தெரியும்ல, நான் சும்மா விட மாட்டா. ஸோ ஜின் வந்து, சத்தம் போடாதடா, வாய் முடிச்சு என்கிட்ட சத்தம் போட்டுருக்கா. என்ன ஜின்? ஜின் கால் மீ ஜின் மேம். ஜின் மேம் ப்ளீஸ் மேம், ஐ எம் சாரி மேம், நான் தப்பு பண்ணிவிட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களுக்கு தெரியும்ல எங்கள் அப்பா ஒரு பொலிட்டீஷியனில் இருக்கார். எங்கள் அப்பா நினச்சா உங்களுக்கு கொலை பண்ண முடியும். என்ன டபுள் ஆக்டிங்காக என்கிட்ட அடின்றிருக்கியா என்ன? வாயை மூடிட்டு சும்மா இல்லைன்னா நான் கடுத்துடுவேன். ஸோ அந்த பையன் வந்து அப்படியே கிழிஞ்சிட்டுருக்கா. ஸோ ஜின் வந்து, காட்ஸ் காட்ஸ். எஸ் மேம். இவனை இங்கேருந்து எடுத்துன்னு போ. சரி. ஸோ காட்ஸ் வந்து அவனை அங்கேருந்து எடுத்துன்னு போல. சடன்லி ஜின்னோட ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டுருக்கு. நம் ஜின், என்னாச்சு? பேபி எங்கே இருக்க? எங்கே இருப்பேன்னா ஆஃபீஸில் தான் இருக்கேன். என்ன பேபி, எப்போ ஃபோன் பண்ணாலும் மாதிரி சிடு சிடுன்னு பேசிட்டுருக்கா? நான் நார்மலாக தானே கொஷின் கேட்டேன், அதுக்கே இவ்வளோ சிடு சிடுன்னு பண்ணுறேன். நார்மலாக தானே கொஷின் கேட்டேன். ஏன் உனக்கு தெரியாதானே நான் இந்த நேரத்தில் எங்கே இருப்பேன்? என் ஆஃபீஸில் தானே இருப்பேன். தெரிஞ்சுட்டு நீ இந்த மாதிரி கொஷின் கேட்டீங்கன்னா எனக்கு கோவம் வராதா என்ன? சரி சரி ஜின், சாரி சாரி, நான் தான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். சரி, எதுக்கு ஃபோன் பண்ணா? அது வந்து ஜங்குக்கு வந்து ஃபோன் பண்ணா. என்ன ஆச்சு ஜங்குக்கு? அவன் கேஸ் விஷயமா 2 நாள் என்வைசி போயிட்டுருக்கா. ஓ ஓகே, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். ஓகே பேபி, ஃபைன், லவ் யூ. பேபி சரி, மீ டூ. அப்படியே ஃபோன் கட் ஆகிடுது. ஸோ இந்த சைட் பார்த்தோன்னா, மிஸ்டர் ஆரம், சொல்லுங்கள். நமக்கு இன்னும் 5 மினிட்ஸில் மீட்டிங் இருக்குது. ஷெல் வி கோ? யா போகலாம். ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் போயிடாங்க. ஸோ இப்போ அடுத்த சைட் பார்த்தோன்னா, ஒரு பையன் வந்து அவனோட லேப்டாப்பில் ஒரு சிஸ்டம் வச்சுட்டு ரொம்ப ஹேக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கா. ஸோ இப்போ அவன்கிட்ட ஒருத்தர் வந்து, என்ன உனக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிட்டா என்ன? இல்லை சார், பட் ஐ எம் ட்ரைங், டூ இட் ஃபாஸ்ட். எஸ் சார். ஸோ இப்போ நம்ம அடுத்த சைட் பார்த்தோன்னா, ஹாய் தேவ். தேவ் வந்து அவனை பார்த்துட்டு, வாய்ஸ் சொல்லிடு, ஐ எம் சாரி, keep it yourself, fine. And I hope you must know why we are here. Lisa said all to me. Then do your work. என்ன ஆச்சு இவனுக்கு? ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்கா? ஸோ லீசா வந்து சுகா பக்கத்தில் வந்து ஏதோ கேஸ் விஷயமாக சீரியஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். சுகா,
ஓ! ஓகே, ஓகே. சரி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல இப்போ வரைக்கும் டாக்டருக்காக தான் நாங்க 2 பேரும் வெயிட் பண்ணுவோம். நீயும் வந்துட்டீல ஹாஸ்பிட்டலுக்கு தான். நீயும் வெயிட் பண்ணு. ஓகே, ஓகே. ஸோ அப்படியே வந்து டைம் போகுது. ஸோ இப்போ டாக்டர் வந்துடுறாங்க. ஸோ டாக்டர் வந்து தியாங் பக்கத்துல வந்து ஸோ தியாங் வந்து, "ஹாய், ஐ அம் ஏசிபி கிம் தியாங். வாட் ஹேப்பன் டு தட் பெர்சன்? ப்ளீஸ் டெல் அஸ்." ஸோ அந்த டாக்டர் வந்து, "The victim was murdered in a horrifying way. A metal rod was lodged into his head, causing severe injuries. His private parts were mutilated, and his heart was missing from the body. There were deep wounds all over him. Blood spread across the whole body, and sign that he was tortured before that. Whoever did this was extremely brutal and calculated. In last, we didn't find any clue who did this thing." Shana? சீரியஸ்லியா? ஆமா. சிவா பக்கத்துல வந்து, "ஃபிங்கர் பிரிண்ட் எதுவுமே கிடைக்கலையா உங்களுக்கு?" "இல்ல, நத்திங் இஸ் சீம்ஸ் டு சி." ஸோ வந்து, "ஓ காட், திஸ் இஸ் புல்ஷிட்." ஸோ டாக்டர் வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ சுகா வந்து டேக்கிட்ட வந்து லீஸாவும் பக்கத்தில் வர, "என்னடா ஷாடா இப்படி பண்ணியிருக்கா? அதோ, ஓ காட், நினைச்சே பார்க்க முடியல. இப்படிலாம் கூட யாராவது பண்ணுவாங்களா என்ன?" ஸோ லீசா வந்து, "சரி, எல்லாரும் நம்ம இப்போ இந்த ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கு டிபார்ட்மெண்ட் போகலாம்." "ஆ, சரி லீசா." ஸோ வந்து பக்கத்தில் வந்து, "இல்லை, நீங்கள் 2 பேரும் போங்க. எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது." "ஓ, ஓகே தேவ்." ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ இப்போ அடுத்த சைட் பார்த்தோன்னா, ஒரு பொண்ணு வந்து ஓடி வரா. அவள் திடீர்னு வந்து வீழ்ந்துடா. ஆ, அவுச்! அவளுக்கு வந்து ஒரு கை கடிக்கிறது. "உனக்கு ரொம்ப ஜோராக அடிப்படலைல பேபி கேர்ள்?" "இல்லை, எனக்கு ஜோராக அடிப்படல." "சரி, பார்த்து தானே நடந்திருக்கணும்." "ஓ ஆமாம், ஆனால் தெரியல, நான் எப்படி ஓடி வந்தேன் அதனால." "சரி, நீங்கள் யார் பிரின்ஸ் மாதிரி இருக்கீங்க?" நான் பார்க் ஜிமின். அண்ட் யூ கேன் கால் மீ வாட் எவர் யூ வாண்ட்." "ஆ, ஏன்னா நான் உங்களை ஜிமின் தான் கூப்பிட்றேன்." "ஓ, ஓகே, ஓகே. சரி, உன் பேரண்ட்ஸ்லாம் எங்கே? ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கா?" "இல்லை, நான் என் பேரண்ட்ஸை தேடின்னு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் வந்தோம், நானும் என் அம்மாவும். ஆனால் தெரியல, எங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்க, அதான்." "சரி வா, நான் உன்னை கொண்டு விட்டுறேன் உங்கள் அம்மா கிட்ட, ஓகே?" சரி ஜிமின்." ஸோ அப்படியே இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ இப்படியே டைம் ஆகிடுது, நைட்டே ஆகிடுது. ஸோ இப்போ ஃபோன் அடிக்கிறது. "எஸ் சார். Theong, you have a night duty. Today, we plan to block all the roads and check the car to find us some mysterious anything." "But எதுக்கு சார் திடீர்னு?" "Just do it, Theong, what I said." "Okay, sir. You have to check the forest side highway and you, Sugar, Lisa, okay?" "Okay, sir. And other side, நான் இன்னும் நிறைய பேரை வச்சுட்டேன் டிபார்ட்மெண்ட்லேருந்து." "Okay, sir." ஸோ அப்படியே ஃபோன் கட் ஆகிடுது. ஸோ இப்போ சுகா தேவ் கிட்ட வரா. "டே, சொல்லு சுகா, சாப்பிட்டியா நீ?" "இல்லை, நான் சாப்பிடல, எனக்கு மனசு இல்லை." "ஓ, ஓகே." ஸோ வந்து, "நீ சாப்பிட்டியா?" நான் சாப்பிட்டேனே." ஓகே." "சரி, லீசா எங்கே சுகா?" சுகா வந்து, "இல்லை தேவ், வந்துன்னு இருக்கேன்னு தான் சொன்னான். இதோ இங்கே வந்துட்டாலே பாரு." ஸோ இப்போ லீசா வந்து, "ஹாய் தேவ்." "ஹாய் லீசா." ஸோ இப்போ லீசா கேட்குறா, "சாப்பிட்டியா தேவ்?" "இல்லை, நான் சாப்பிடல, நீ சாப்பிட்டியா?" நான் சாப்பிட்டேன்." ஸோ லீசா வந்து கேட்குறா, "சரி, இப்போ நம்ம 3 பேருக்கும் எங்கே போகணும்?" "நம்ம 3 பேருக்கும் ஃபாரஸ்ட் ஹைவேக்கு போகணும், ஜெஹோப் சார் தான் சொன்னா." "ஓ, ஓகே." ஸோ தேவ் வந்து கார்கிட்ட போகிறா. "சரி வாங்க உட்காருங்க." ஸோ இப்போ லீசாவும் சுகாவும் வந்து காருக்கு பின்னாடி உட்காரா. ஸோ தேவ் வந்து, "நான் தான் கார் ஓட்டுவேன்." சரி, சரி, நீயும் உட்காரு." ஸோ தேவ் வந்து கார் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. ஸோ தேவ் வந்து திடீர்னு கார் ஸ்பீடாக ஓட்டுறா. ஸோ லீசா வந்து, "ஏன் தேவ் ஸ்பீடாக ஓட்டுற?" "இல்லை, நமக்கு சீக்கிரமாக போகணும்ல, அதனால தான்." "இல்லை தேவ், கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டு." "இல்லை லீசா, நம்ம சீக்கிரமாக போகணும்." "ஓ, ஓகே, ஓகே." ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது. ஸோ தேவ் வந்து ஸ்பீடாக ஓட்டும்போது முன்னாடிலேருந்து ஒரு கார் வருது. ஸோ தேவும் பார்க்காம, முன்னாடி இருக்கிற பர்சனும் பார்க்காம, இருட்டாக வேற இருக்குது. ஸோ தேவ் வந்து அப்படியே மோதிடுறான். "ஓ தேவ், என்னடா பண்ண? ஷிட்." தேவ் வந்து, "இல்லை, எனக்கே தெரியல." "சரி, சரி, வா இறங்கு." ஸோ 3 பேரும் அப்படியே ஃபாஸ்ட்டாக இறங்குறாங்க. ஸோ முன்னாடி காருக்கு போகிறாங்க. ஸோ வந்து சீக்கிரமாக அந்த கார் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ அவன் கார் ஓப்பன் பண்ணும்போது அவனோட கையிலே வந்து ஒருத்தர் வந்து வீழ்ந்துடா. "ஹே மேன், ஹே, ஹே, நீ சரியா இருக்கியா என்ன? ஹே மேன்." ஸோ அவனோட தலையிலேருந்து வந்து நிறைய ரத்தம் கொட்டிகிட்டே இருக்குது. ஸோ வந்து, "ஷென்னா, இவன் தலையில் இருந்து இவ்வளோ ரத்தம் கொட்டுது. நான் இவ்வளோ உடனே ஹாஸ்பிட்டல் அழிச்சின்னு போகிறேன்." நாங்களும் வரோம்." "இல்லை, இல்லை, நீங்கள் டியூட்டி பாருங்கள். ஜெயோப் சொல்லிக்கா, யாராவது இருந்துதான் அவனோட டியூட்டியில்." "சரி, சரி தேவ், நீ அழிச்சின்னு போ." தேவ் வந்து அவன் தூக்க ட்ரை பண்ணுறா. "ஷென்னா, இவ்வளோ வெயிட்டாக இருக்கா?" ஸோ தேவ் வந்து, 2 பேரும் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், இவன் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, என்னால் தூக்கவே முடியல கொஞ்சம் கூட." ஸோ இவங்க 3 பேரும் அப்படியே தூக்க ட்ரை பண்ணா. "ஆமாம் தேவ், நீ சொல்கிறது சரிதான், இவன் ரொம்பவே வெயிட்டாக இருக்கான். இப்போ நான் எப்படி ஹாஸ்பிட்டல் அழைச்சின்னு போகிறதுன்னு தெரியல. கார் வரைக்குமாச்சும் உட்கார வைக்கணும்." சரி, இவங்க 3 பேரும் எப்படியோ கஷ்டப்பட்டுட்டு வந்து அந்த அந்த மனுஷனை வந்து காலில் உட்கார வைக்கிறா. ஸோ இப்போ தேவ் வந்து டிரைவர் சீட்டில் போய், "சரி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் 2 பேரும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க." சரி தேவ், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கவலைப்படாத." ஸோ தேவ் வந்து அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணுறான்.
ஸோ அந்த மனுஷனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு தேவன் வந்து கொஞ்சம் நேரம் பார்க்குறான். ஐ எம் சாரி, என்னால் தான் உனக்கு அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தேவன் வந்து ஷென்னா உனக்கு ரத்தமே நிற்க மாட்டேங்குது. ஸோ தேவன் வந்து காரை வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுடா. ஸோ தேவன் வந்து அவனோட ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துட்டு அவனோட தலையில வந்து கட்டுறான். ஐயோ பிளட் வேறு ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. சரி ஹேண்ட் கர்ச்சீஃபாச்சும் கட்டலாம். ஸோ தேவன் வந்து கட்டிட்டு சரி இது எப்படியாவது ஸ்டாப் ஆகணும். ஸோ தேவன் வந்து அவன்கிட்ட கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ தேவன் வந்து அவனோட ஃபேஸை கொஞ்சம் நேரம் பார்க்குறான். ஐயோ தேவன் அவனுக்கு சீக்கிரமாக ஹேண்ட் கர்ச்சீஃப் கட்டு. ஸோ தேவன் வந்து அவனோட தலையில் வந்து ஹேண்ட் கர்ச்சீஃப் கட்டுறான். அவனோட ஃபேஸை டச் பண்ணுறான். ஓ ஷிட் தேவன் சின்ன நீ வேற சீக்கிரமாக நம்ம கிளம்பணும். ஸோ தேவன் வந்து அப்படியே காரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து தேவன் ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஓகேடா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஸோ சாரிடா. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஸோ என்கிட்ட ஒரு ஆர்மி வந்து ஒன் ஷாட் கேட்டாங்க. ஸோ அது நான் நாளைக்குள்ளேயும் கண்டிப்பாக போட்டுடுறேன். நாளைக்குள்ளே நான் கண்டிப்பாக போட்டுடுறேன் நைட்டுக்குள்ளே. அண்ட் நாளைக்கு இது ஒரு செகண்ட் பார்ட்டும் போட்டுடுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா ஸ்வீட் ஹார்ட்ஸ். கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வியூஸ் போகிறது பட் கமெண்ட் வர மாட்டேங்குது. ஸோ கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ ஓகேடா, பாய் பாய்டா, லவ் யூ, பாய் பாய்.